அனைவருக்கும் வணக்கம். 27 ஜூலை 2026 அன்னைக்கு நடந்த என்னுடைய வாழ்க்கையின் ஒரு நிகழ்வு வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய கிராமம் நாகமநாயக்கன்பட்டி போயிட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது, தாத்தங்கார்பேட்டை வரும்பொழுது, அங்கே ஒரு 3லிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. அந்த ஃபாரஸ்ட் ஏரியா கடந்து வந்துகிட்டு இருக்கும்போது லெஃப்ட் சைடு ஒரு வேப்ப மரம், நல்லா பசுமையான ஒரு வேப்ப மரம். அதுக்கடியில் ஒரு வயதான அம்மா, சுமார் ஒரு 70லிருந்து 80 வயது தகக்கூடிய ஒரு பாட்டி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த வேப்பம் பழத்தை வந்து பொறுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது எனக்கு அப்படியே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரி இருந்தது. அப்போ கிராமத்தில் நாங்கள் வந்து இந்த ஒரு டப்பா ஒன்று இருக்கும், இந்த பெயிண்ட் அடிக்கக்கூடிய டப்பா, மெட்டலில் இருக்கும். ஸோ அந்த டப்பாவை ஃபுல்லாக வந்து நம்ம பொறுக்கி கொடுத்தோம் அப்படின்னா 5 ரூபா கொடுப்பாங்க, இல்லை சில நேரங்களில் 10 ரூபா கூடயும் கிடைக்கும். அதே அந்த பழத்தை வந்து நல்லா வாஷ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த சீடு மட்டும் எடுத்து கொடுத்தோம்னா அதுக்கு இன்னும் ரொம்ப ரேட் அதிகம். அந்த வேலையை வந்து மேக்சிமம் அந்த காக்கா வந்து பண்ணிடும். காகம் இருக்கு இல்லைங்களா, அந்த காகம் வந்து என்ன பண்ணும், அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த சீடை வந்து நமக்கு தனியாக எடுத்து கொடுத்துரும். ரொம்ப ஈஸியாக போயிடும் சில நேரங்களில். அந்த நிகழ்வு எனக்கு வந்து அப்படியே கொஞ்சம் என்னுடைய மனதுக்குள்ளே ஓடிட்டு, 2 வீலர் வந்து அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருந்தேன். என்னோட மனைவியும் வந்து அமர்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க கூட டிஸ்கஸ் பண்ண இந்த விஷயங்கள் தான். வேப்பம் பழம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ரொம்பவே பயன்கள் இருக்குதுங்க. வேப்பம் பழம் மட்டும் இல்லை, அந்த என்டையர் வேப்ப மரமே. அந்த காலத்தில் தான் வந்து அம்மன் அப்படின்னாலே அதை வேப்ப மரத்தை டினோட் பண்ணி, நம்ம எங்கேயாவது வேப்ப மரத்தை பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு மஞ்சள் பூசி இன்றளவில் நம்ம வந்து தெய்வம் போல் அதை நம்ம வணங்கி வரோம். எதனால் அப்படின்னா பல மருத்துவ குணங்கள் அதுக்கு இருக்குது. அந்த வேப்ப மரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த வேப்ப மரம்னா என்ன, ஒரு வேர் இருக்கும், ஒரு தண்டு பகுதி இருக்கும், அதற்கு மேலே இலைகள் இருக்கும். இவ்வளோதான் மரம்னு சொல்லலாம் சிம்பிளாக. ஸோ இலையை நம்ம வந்து பயன்படுத்தலாம். இந்த அம்மை போட்டதுன்னா அரைச்சி பூசுவாங்க. ரொம்ப விஷயங்களுக்கு நமக்கு நோய் தொற்று இருக்குது அப்படின்னா அந்த இலையை வந்து நமக்கு அரைச்சி கிராமங்களில் பூசுவாங்க. அதுக்கப்புறம் அந்த தண்டு பகுதி சொல்லப்போனால் அந்த பெரிய மரமாக இருந்தால் வெட்டி வீட்டுக்கு கதவாக போட்டுருவாங்க, ஜன்னலாக போட்டுருவாங்க. ஒரு கிருமி நாசினியாக கூடயும் இருக்கும் நம்ம வீட்டில். அது சொல்லப்போனால் இருந்தாலும் அந்த வேப்பங்குச்சி இருக்குது இல்லைங்களா, அந்த வேப்பங்குச்சி நம்ம பல் துவக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு அருமையான உகந்த ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. பல நாளாக பிடிச்சிருந்த அந்த கரெல்லாம் வந்து இந்த வேப்பங்குச்சியை பயன்படுத்தும் பொழுது காணா போயிடும் அப்படின்றாங்க. வேரை வந்து நம்ம பவுடராக்கி பல மருத்துவ குணங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. இதை விட இன்னும் சிறப்பான விஷயம் பூ. நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரையான அந்த வேப்ப பூவுக்கு அவ்வளோ மார்க்கெட் வேல்யூ அதிகங்க. ஸோ அதுவும் மருத்துவ குணத்துக்கு பயன்படுது. அதே போல் அந்த வேப்பம் பழத்துக்கு வருவோம். இப்போ காயாக இருக்கும்போது பச்சை கலரில் இருக்கும், பழுத்துருச்சு அப்படின்னா மஞ்சள் கலரில் இருக்கும். அந்த வேப்பம் பழத்தை எடுத்து அந்த வேப்பம் பழத்துக்குள்ளே இருக்க அந்த கொட்டையை நசுக்கி ஆயில் எடுத்தாங்க அப்படின்னா ஒரு 3 to 5 ml நினைக்கிறேன் பயன்படுத்தணும் இன்டர்னலாக அப்படின்னா பலவிதமான மாற்றத்தை நம்ம பாடிக்கு கொடுத்துரும். அதாவது குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப டேஞ்சரஸான விஷயம்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. பல ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. யாரும் வந்து தவறுதலாக அந்த வேப்ப எண்ணெயை டைரெக்டாலாம் எடுத்துக்காதீங்க. ஒரு மருத்துவர் அணுகி அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க. அதே போல் அந்த வேப்ப எண்ணெயை எடுத்து செடிகளில் பூச்சி தொற்று இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி அடிப்பாங்க. நான் பார்த்துருக்கேன், என்னுடைய பார்ட்னர் வந்து வயலில் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாப்புல. அதற்கப்புறம் வந்து தலையில் இருக்கக்கூடிய பொடுகு பேனுலாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக வந்து அந்த வேப்ப எண்ணெயை வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ இது மாதிரி சொல்லிக்கிட்டே போனால் பல பயன்கள் அந்த வேப்ப மரத்தோடையது. ஸோ அந்த பாட்டிக்கு அந்த பயன்கள் தெரிஞ்சு அந்த வேப்பங்கொட்டையை பொறுக்குறாங்களா என்னன்னு தெரியாது. பட் ஆனால் பல பேர்த்தோடைய நோய் தொற்றுகளை குணப்படுத்துறதுக்கு இந்த அம்மா பாருங்க, இந்த வயசுல தன்னுடைய உழைப்பு, இந்த வயசுலயும் ஒரு உழைப்பை போட்டுட்டு இருக்குதுங்க. என்ன மிஞ்சி மிஞ்சி போனா அந்த அம்மாவால அன்னைக்கு அந்த பழம் பொறுக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு சுமார் 20லிருந்து ஒரு 30 ரூபாய் கிடைக்குன்னு வச்சுங்களேன். இல்லை கொஞ்சம் வேகமாக பொறுக்குனாங்க அப்படின்னா ஒரு 50 ரூபாய் வரையிலும் சம்பாதிக்க முடியும். ஏன்னா ஒரு கிலோவுக்கு கிராமத்தில் வந்து வாங்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 ரூபாய். அதை கொஞ்சம் நல்லா பேக் பண்ணி அனுப்பும்போது அது வந்து கிலோ வந்து 200-300 ரூபாய்க்கு போகும். அதை கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி, ஓகேங்களா, அந்த பவுடர் ஃபார்மோ இல்லை ஆயில் ஃபார்மோ சேல் பண்ணாங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 1000 ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிவிடுவாங்க. அப்படி இருக்கு அந்த அம்மா வந்து தன்னுடைய அந்த ஒரு நாளைக்கு ஒரு 50 ரூபாய்க்காக அங்கே உட்காந்து அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் அதை பொறுக்கிட்டு இருந்தாங்க. அது இன்னும் கொஞ்சம் கிராஸ் பண்ணி வந்து பார்க்குறேன், இளைஞர்கள் ஒரு 3-4 இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க, 2 வீலரில் தன் வண்டிக்கு பெட்ரோல் போட்டு தனக்கு வந்து பெட்ரோல் போடுறதா நினச்சி ஃபாரஸ்ட் ஏரியாவில், ஏன்னா இயற்கையை ரசிச்சுக்கிட்டு மது அருந்தணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே வந்து அமர்ந்து மது அருந்துறாங்க. உழைக்கக்கூடிய வயசில் இருக்க இந்த இளைஞர்கள் மது அருந்தி தான் உடம்பை கெடுத்துக்கிறாங்க. அந்த அம்மா சொல்ல போனால் எப்போ இறந்து போகும்னே தெரியல அவங்களுக்கு. ஆனால் ஏதோ அந்த கடைசி நிமிஷம் வரையிலும் வேலை செய்யணும், ஏதோ வருமானத்தை ஈட்டணும், இல்லை அவங்க சர்வே பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வேலை
வேலையை செய்கிறாங்க. இந்த 2 நிகழ்வுமே வந்து பார்க்கும்போது மனதை லைட்டாக உழுக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் வந்து 80% ஜென்சி ஜென்ரேஷன்லாம் பேசுகிறோம், டெக்னாலஜி சூப்பராக யூஸ் பண்ணுறாங்க, திறமைகள் வந்து அதிகம் இருக்குது அப்படின்னு. கிராமப்புற இளைஞர்கள் வந்து ரொம்பவே வழி தவறி போகிற மாதிரி நான் யோசிக்கிறேன். நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நானும் சில நண்பர்கள்ட்ட கேட்ட போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெளிநாட்டுக்காரெல்லாம் குடிக்கலையா, நாங்கள் குடிக்கிறது மட்டும் என்ன நீங்கள் குற்றம் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ தான் கேட்குறேன் அவர்கிட்ட, இப்போ வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெதர் கண்டிஷனு ரொம்ப மோசம். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இப்போ நமக்கு மழைக்காலம் இருக்கக்கூடிய டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பனியே பெய்யும். நம்ம நார்மலாக வாழக்கூடிய நாட்கள் ஒரு 28-30 டிகிரியில் வாழும் பொழுது அவங்க அப்போதான் ஒரு 10 டிகிரி 15 டிகிரி வருவாங்க. ஸோ நமக்கு சம்மருங்கிறதே அவங்களுக்கு வந்து ஒரு 15-20 டிகிரியில தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்களுக்கு வந்து இந்த உடல்ல வந்து சூடுபடுத்திக்கிறதுக்காக மருந்து அருந்துவாங்க. நம்ம ஊரில் தான் வெயில் இந்த பொழக்குதே, 38-40 டிகிரி வரல அடிக்குது, நம்ம எதுக்கு உடம்பு சூடு பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சூடாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்த்தாரு. இருந்தாலும் இல்லை, என் கருத்து மேலே அவருக்கு உடன்பாடு இல்லை, நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னாரு. அப்புறம் வந்து யூடியூப்பு மற்ற இதெல்லாம் போட்டு காட்டினேன் அவர்கிட்ட, ஏன்பா இங்கே பாருங்க இந்த மாதிரிலாம் இருக்கு. அதனால அவங்க குடிக்கிறாங்க. அந்த நிகழ்வை பார்த்த நேரம் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 2 மணின்னு நினைக்கிறேன், மதியம் 2 மணி. சரிங்களா, அதனால தான் இவ்வளோ விஷயத்த நான் பேசுகிறேன். அந்த மொட்டை வெயிலில் அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு மரங்கள் கூட இல்லை, எல்லாம் எங்கள் ஏரியா போகலாம் ரொம்ப காஞ்சி போயிடுச்சுங்க, மழை சரியா இல்லாதனால. அதில் உட்காந்து இந்த சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பசங்க. இன்னும் வந்து பணக்கார வர்க்கம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எங்கேயும் காட்டில் போய் இந்த மாதிரி வெயிலெலாம் உட்காந்து குடிக்க மாட்டாங்க. அவங்க ஜென்டிலாக ஏசி ரூமை போட்டு ஏசி பார்லேயோ இல்லை ஏசிலேயோ போய் சாப்பிடுவாங்க. அதனால் இன்னைக்கு வந்து இந்த சினிமா மோகம் அதை தாண்டி வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு அவங்களுக்கே தெரியல. எது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு கூட யோசிச்சு எந்த விஷயத்தையும் செய்யறது கிடையாது. யாரோ ஒருத்தர் பண்றாங்க, பார்க்க நல்லா இருக்கு, நம்மளும் அதை நம்ம வாழ்க்கையில பண்ணி பார்ப்போம் அப்படிதான் யோசிக்கிறாங்க. ஏங்க நீங்க ஒரு ஸ்பெஷலுங்க, நீங்க நினைச்சீங்களா என்ன வேணுமாலும் பண்ணலாங்க, சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா எவ்வளவு விஷயங்களை சாதிக்கலாம். ஏன்னா வந்து இது ஒரு கரெக்டான டைம், சுவர் இருந்தால்தான் சித்திரை வரைய முடியும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ஏஜ் வந்து ரொம்ப அருமையான ஒரு ஏஜ். ஓடணும்னு நினைச்சா ஓடலாம், பறக்கணும்னு நினைச்சா பறக்கலாம். இன்னும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏதோ கல்ல போட்டாலும் கரையிற வயசும்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு 28 ஒரு 35-40 வயசுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் 4 பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா டக்குன்னு இதுதான் பெரிய சந்தோஷம் நினைக்கிறாங்க. எவ்வளவோ விஷயங்கள் பண்ணலாங்க. அவங்களுடைய அந்த கிராமத்துக்கு போனா எவ்வளவு விஷயங்கள் பண்ணலாம். ஈவன் நண்பர்கள் ஒன்று சேர்ந்தாங்கன்னா எவ்வளவு மாற்றங்கள், எவ்வளவோ கதைகள் இருக்குது. நான் என்ன போய் சொல்றேன், மக்கள் தான் இன்னைக்கு டெக்னாலஜி அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஆட்களா இருக்கிறாங்க. நினைச்சாங்கன்னா யூடியூப்ல பார்க்கலாம், இல்லை வந்து கூகுளில் போட்டு படிக்கலாம். எவ்வளவு இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து என்னென்னமோ மாற்றத்தை உலகத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாற்றம் வந்து ஏதோ கிராமங்களே அழிக்கிறதுக்கான ஒரு மாற்றம் மாதிரி தெரியுது. இதே மாற்றம் போயிட்டு இருந்ததுன்னா கிராம இளைஞர்களுடைய வாழ்வாதாரமே ஒரு பெரிய பிக் கொஸ்டின் மார்க்கா போயிடுமோன்னு பயமா இருக்குதுங்க. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தா விவசாயத்துல வருமானம் இல்லை, நான் விவசாயத்தை விட்டு நகரத்துக்கு வரணும்னு வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அடுத்த ஜென்ரேஷனு இந்த விவசாயத்தை கொண்டு வரக்கூடிய இளைஞர்கள் ஏதோ ஒரு மாய உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி நானே சொல்லுவேன், விஷுவலைசேஷன்ல வாழணும் அப்படின்னு. அதாவது விஷுவலைசேஷன் அப்படின்னா நம்ம என்ன ஆக போறோம், ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு இமேஜினேஷன் பண்ணி அதுக்கு தகுந்த வாழ்க்கையை நம்ம எடுத்து போறது தான் அந்த விஷுவலேஷன் லைஃப். இவங்க பண்ணிட்டு இருக்க இந்த விஷுவலேஷன் லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் கண்டிப்பா கொடுத்துருமோ அப்படின்னு பெரிய பயம் இருக்குதுங்க. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து உங்க நண்பர்களுக்கு யாருக்காவது அனுப்புங்க. இந்த மாதிரி வந்து மதுக்கு ரொம்ப அடிமையாயிட்டு, ஏன்னா அந்த மதுங்கிற விஷயத்தை பத்தி பேசினா ரொம்ப விஷயம் பேசலாங்க. ஆனா சொல்றேன், இவ்வளவு நாள் எப்படி இருந்தீங்களோ அதை விட்டுருங்க. பட் இன்னைக்கு யோசிங்க, இந்த வாரம் யோசிங்க, இந்த மாசம் யோசிங்க, ஏன் இந்த வருஷம் ஃபுல்லா யோசிங்க, 2026 ஃபுல்லா. சரிங்களா, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சில டிசிஷன்ஸ் எடுக்க அப்படின்னா 2027 இருந்து உங்க வாழ்க்கை கொஞ்சம் மாத்தி பாருங்க. கண்டிப்பா ஒரு சேஞ்ச். அதனால வாழ்க்கையில வந்து எதுவும் நம்மளால முடியாது, எதுவும் நமக்கு தெரியாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணா கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். முடியாத விஷயத்துக்கு நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல வெற்றி அடையலாம். இந்த விஷயத்த கொஞ்சம் டிலேவா சொல்றேன். 27 ஜூலை 2026 செய்தியை எடுத்துக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல செய்தியோட உங்களை சந்திக்கிறேன்.